குற்றவாளிகளை திருத்தத்தான் சட்டமும் தண்டனை. ஆனால் திருத்த முடியாத குற்றவாளிகளும் உண்டு. அவர்களில் ஒருவன்தான் நாகப்பன் என்கிற இந்த பூபதி. பல ஆண்டுகளுக்கு முன்னால் பயங்கர கொலை ஒன்றை செய்துவிட்டு தப்பிய நாகப்பன் பூபதியாக மாறினான். தொடர்ந்து கொலைகளையும் கொள்ளைகளையும் நடத்தினான். ஆகவே அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். அவனுக்கு துணையாக இருந்த ராக்கா, பீட்டர், சின்னான் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். கூட்டத்தில் ஒருவனாக இருந்த பாபு என்ற சேகர் தன்னை வஞ்சகமாக வளர்த்த நாகப்பனின் ஆணைப்படி பல குற்றங்கள் செய்திருக்கிறான். இருந்தாலும் அவன் திருந்தி குற்றவாளிகள் பிடிபட உதவியாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் சர்க்கார் தரப்பு சாட்சியாக மாறி போலீசாருக்கு உதவி செய்தான். ஆகவே பாபு என்ற சேகரை இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்கிறேன். நாட்டையே நடுங்க வைத்துக் கொண்டிருந்த இந்த சமூக விரோதிகளை கண்டுபிடித்து போலீஸ் இலாக்காவிற்கு பெருமை தேடி கொடுத்த டிஐஜி மோகன் அவர்கள் பாராட்டுக்குரியவர். Congratulations, Shekhar. Thank you. மகனே, மகனே, தம்பி அண்ணா, you are really great. யார் பொம்பளை மாதிரி என்னம்மா அது பொம்பளை மாதிரி ஆகலாம்? அண்ணா உங்க அண்ணா அடையறதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கேன். நான் தான் அந்த புண்ணியம் செய்திருக்கணும். என்னம்மா நீங்க மட்டும் வரீங்க? ஆனந்த சேகரன் எங்க? வாப்பா ஆனந்த். வாப்பா சேகர். என்ன இங்க வந்து குடுக்கல? என்ன பாது பாவம், அவருக்கு அதே வழக்கமா போச்சம்மா. ஆனந்த் சேகர், நீங்க ரெண்டு பேரும் எந்த ஆபத்தும் இல்லாம திரும்ப வந்தா ஆண்டவனுக்கு அர்ச்சனை செய்யறேன்னு வேண்டிக்கிட்டேன். வாங்க கோவிலுக்கு போலாம். முதல்ல உங்களுக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். என்னப்பா இதெல்லாம்? நீங்க தான் நாங்க குடியிருந்த கோயில். பாக்க அம்மா அம்மா வந்துட்டியாப்பா? இப்போ அது உங்க அம்மா ஞாபகம் வந்தது உனக்கு? எல்லாரும் வந்துட்டாங்க, நானும் வந்துட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்களா? அதாவது சீசன் முடிவு போச்சுமா, வந்துட்டாங்க. அப்படியா? பாப்பா ஏப்பா, இனிமேலாவது என்னை விட்டு எங்கேயும் போகாது. நான் ஏன் போறேன்? இங்கே என்னப்பா உண்டாங்க. ஏப்பா இதெல்லாம் நீதான் செய்வீங்களா? பின்ன வேற ஆள் இல்ல? வேற யார் செய்யறது? என்ன? ஐயோ என்னப்பா? ஏமா இம்மா மொத்தம் இருந்தது கையை இப்படி திரும்ப அழைச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் போலத்தான் இருக்கேன். நான் இதுக்கு இருக்கேன். கொடுங்கம்மா. அம்மா என்னப்பா? வழியில ஒவ்வொருத்தன் நிக்க வச்சு என்னன்னு கேட்டாண்டு கொண்டாமா. என்னப்பா இதெல்லாம்? என்னன்னு கேட்டாண்டுமா கூடப்பா போமா. என்ன பார்த்து அந்த பசங்க அறிவு இருக்கான்னு கேட்கறாங்கம்மா. உண்மையா? ஆமாமா. யார் அப்படி கேட்டது? எல்லாரும் தான் கேட்டான். ஒருத்தன் கேட்டான், வரிசையா கேட்டான். ஏண்டா உங்க அம்மாவே வயசான காலத்துல வேலை செய்ய விட்டுட்டு ஊர்வா சுத்தியலாம் உனக்கு மூளை இருக்கான்னு எனக்கு கேட்டாமா. அம்மா ஒரு நல்ல துணையா வச்சிருந்தீங்கன்னா இந்த பேர் எனக்கு வருமா? ஆமாப்பா, நானும் அதைத்தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அம்மா கத்தி கல்வி அம்மா கப்பா எங்க அம்மா தான் அம்மா தான். நீ வந்ததுக்கு அப்புறம் உன்னை கேட்டு என்ன இருக்குமா கேட்கணும்? நீங்க முடிவு செய்யறா சதாமா, எனக்கு திருப்தியா இருக்கதாமா நீங்க செய்வீங்க. ஒரு நல்ல வேலைக்காரியா வச்சுக்கலாம்னு இருந்தேன்ப்பா. என்னது ஏமா வேலைக்காரிவா? ஆமாப்பா. ஆமா, கூட்டத்துக்கு ஒரு ஆளு, தண்ணி மூல ஒரு ஆளு, சமையல் பண்ண ஒரு ஆளு, வீட்டு ஏமா இவங்களுக்காக சம்பளம் யாரு கொடுக்கறது? ஏமா சம்பளம் கேட்க கூடாது, நம்ம கொடுக்கூடாது. எல்லா வேலைகளும் கவனிக்கணும். குறிப்பா உங்களை பாத்துக்கணும். சில சமயம் என்ன இங்க வச்சுக்கணும். அப்படிப்பட்ட நம்பிக்கையான ஒரு ஆள் வேணுமா? அப்படி யாரப்பா கிடைப்பா? ஏமா நீங்க சரின்னு சொல்லுங்க, கியூபா வந்து நிக்கும். நீங்களா அதான் நாம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி யாரும் கிடைக்க மாட்டாங்க. அம்மா என்ன பார்த்து சொல்லுங்க, கிடைக்க மாட்டாங்க. யாருக்கிட்டமா சொல்றீங்க? அம்மா தெரிஞ்சுக்கிட்டான் சொல்லாம இருக்கீங்க. நீ என்னப்பா சொல்ற? என்ன ஐயா சொல்லும்படியாத்தான் சொல்ல. நான் சொல்லுவேன். என்கிட்ட வாங்க முடியும் அந்த வார்த்தைய. அதாவது நீ சொல்றியா இல்லையா? சொல்லுமா? அது முடியாது. அதாவது எங்க அம்மா கிட்ட போய்
எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு நான் கேட்பேனா? ஏம்மா உங்க மனம்மா மானம் இல்ல. என்ன கல்யாணமா? நான் கேட்க மாட்டேன். ஒரு வார்த்தை கல்யாணத்தை பத்தி கேட்டு வாங்கிட முடியுமா? நானும் ரொம்ப நாளா யோசனை பண்ணிட்டு தான் இருந்தேப்பா. என்னம்மா? நீ வந்ததுக்கு அப்புறம் ஆ. உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து ஏப்பா பொண்ணு பார்க்க போறியா? இல்லம்மா பெட்டி பெட்டி எடுத்துட்டு போகணும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.